நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 2:49 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:17 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:17 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று வீண் விவாதங்களை தவிர்த்து பலம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. வளர்ச்சியில் தளர்ச்சி கொஞ்சம் ஏற்படக்கூடும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது யோசித்து கொடுக்க வேண்டும். இன்று பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையுங்க. சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் நிறைவேறக்கூடும். தேவையற்ற அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. மேஷம் ராசினியர்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஓரளவு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெற முடியும். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இழுபறியான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. என்று பெண்கள் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு இந்த அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து சென்றால் காதலில் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பிரச்சனைகள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெற முடியும். சக நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெற கொடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. கிருத்திகை இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்க கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாட்டே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு சிறந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய அளவில் யாரிடமும் வாதிட வேண்டாம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்க கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று சிறந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணி நிறைவாக இன்று இருக்க கொடுங்க. மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று மிகவும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முடிந்தளவு அடுத்தவரிடம் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும்.
இழுபறியான வழக்குகள்ல முன்னேற்றம் இருக்கும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவதினால் நம்பிக்கை பிறக்க கொடுங்க. வாகனத்தை சரி செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வருமானமும் திருப்தியை கொடுக்குங்க. இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து சென்றால் காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கவலை மறந்து செயல்படுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பஞ்சாயத்துகள் ஒரு நல்ல முடிவை கொடுக்குங்க. வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நல்லதொரு விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முடிவுகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். ரோகிணி. சிரமம் வராமல் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் கண்டிப்பாக திருப்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அன்பு நண்பர்கள் ஆதரவு கூடுங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குழுவிடும். எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். இந்த அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்று உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல எண்ணத்திற்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று அடுத்தவருக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பீர்கள். காரியங்களை எல்லாம் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. நேர்பட பேசுவீர்கள். நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக அணுகுவீர்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. இன்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்ன சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க கனகச்சிதமாக செய்து முடிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் ஏற்ற தாழ்வு கருதாமல் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு பொது வாழ்க்கையில் இன்று கண்டிப்பாக புகழ் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு இன்பங்கள் தேடி பெறக்கூடும். உற்றார் உறவுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள், கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று மாணவர்களுக்கு எதிலும் திருப்பங்கள் உண்டாகும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. மாணவர்கள் கூடுமானவரை முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நீங்கள் உங்கள் வேலை உண்டிருந்தால் வெற்றி இருக்கும். இன்று நீங்க துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். திருவாதிரை. இன்று வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நேர்மையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்மட்ட அதிகாரிகள் நட்பு கிடைக்கக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். விருப்பமான விஷயம் நாட்டம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. புனர்பூசம். இன்று எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வது மிக நல்லது. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். இந்த நாளை நீங்க சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கடகம் ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், பயம் வேண்டாம். இன்று எதிலும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று நீங்க எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இன்று வரலாற்று போன்ற நிகழ்ச்சிகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டும் வெற்றி பெறுவீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. வீண் விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அனுகூலமாக இருக்கக்கூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை கிட்டுங்க. அசையா சொத்துக்கள் வகையில் வீண் விரயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். என்று பெண்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக அடைவீர்கள். பெண்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சிக்கன நடவடிக்கைகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பயம் தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலுங்குங்க. படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். என்று மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதுரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அதிகார பதவியில் உள்ளவரால் நன்மை கிட்டுங்க. செல்வ செழிப்பான சூழல் வெளிப்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். லாபம் எதிலும் கண்டிப்பாக வரக்கூடும். குறையின்றி வாழ்க்கையை சிறப்புடன் நடத்துவீர்கள். மகிழ்ச்சி பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடும். பூசம். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக தெரிந்துவிடக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. அதிகார பதவியில் உள்ளவரால் நன்மை கிட்டும். வீண் விரயங்களை மட்டும் எதிர்கொள்ள வேண்டாம். நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எதையும் செயல்படுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். ஆயில்யம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். சிக்கல்களை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். இன்று பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. கூட்டாளிகளால் நன்மை ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். இன்று சிரமங்கள் ஓரளவு விலகி சிறப்பான முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளால் நட்பும் ஏற்படக்கூடுங்க. இன்று பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று உயர்மட்ட அதிகாரியின் நட்பு கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடும். அரசியல்வாதிகள் முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதால் மட்டுமே பதவியினை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல மனசை கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். எதிலும் உங்களுக்கு மன வலிமை உண்டாகக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் நீங்க சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பூரம். இன்று நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உயர்மட்ட அதிகாரியின் நட்பு கிடைக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி எதிலும் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. செல்வாக்கு மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. உத்திரம். மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கக்கூடும். எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டும். கொஞ்சம் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் மேம்பட கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடிவிடும். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனமும் சந்தோஷமாக இருக்கக்கூடும். எல்லோருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். உயர் அதிகாரியின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. உயர் அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கக்கூடும். பண தேவைகள் உடனுக்குடனும் பூர்த்தியாகும். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடைபெறக்கூடுங்க. புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடும். பதவிகளும் உங்களை நாடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. எதிலும் நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிர் நீச்சல் போட்டு முன்னேறி செல்வீர்கள். உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மறையுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சாமர்த்தியமான பேச்சினால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களும் சாதகமின்றி இருப்பார்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படும். என்று பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். விவேகமுடனும் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு என்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயம் வேண்டாம். காதலை நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம்.
இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். பயம் வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். அதிகாலையிலே நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. இன்று முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அஸ்தம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீரக்கூடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளுக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பங்கு சந்தைகளை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சித்திரை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடிவிடுங்க. இனிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். சுப விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கின்றது. பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நல்லதொரு முடிவில் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவி சிலரை சந்தித்து மகிழ்வர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். ஏற்ற தாழ்வு இல்லாமல் இன்று சரிசமமாக அனைவரிடமும் பழகுவீர்கள். இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அனைவரிடமும் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக நல்லது. அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். மக்களின் தேவையை அறிந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பதவி உயர்வுகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட ஓரளவு வெற்றியை கொடுக்கும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமாக சக நண்பர்களை நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பெண்கள் என்று நியாயமாக நடந்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. காதலில் நீங்க விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன கவலை கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். விசாகம்.
புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு இன்று கிடைக்கக்கூடுங்க. சந்தோஷம் எதிலும் அதிகரிக்கக்கூடும். மற்றவர்கள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் இன்று உண்டாகக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. நண்பர்களால் இன்று நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மேல் அதிகாரியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது மிக சிறப்பு. மனப்பதட்டமோ குறைகளோ வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். உயர்வான கல்வியை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன அமைதி கொடுங்களாக இருக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. மற்றவர் பிரச்சனைகளை நீங்க தலையிடாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்கும். என்று நீங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரமும் சீராக இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் கடன் உதவி கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கேட்டை. சிரமங்களை தவிர்த்து விடுவீர்கள். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். ஏதிலும் மன வலிமை உண்டாகக்கூடும். நிரந்தரமான செயல்களை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தற்காலிகமாக பணியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வரவு ஓரளவு சந்தோஷத்தை கொடுக்குங்க. எல்லோரையும் மதித்து நடங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்கள் இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கொடுங்க. வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று வருகின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொண்டு எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அதன் முழு பலனை அடைய முடியாமல் தடைகள் கொஞ்சம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். வீண் விரயங்களை கொஞ்சம் சந்திப்பீர்கள். அதே போல காசு பணத்தை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுங்கள். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமான தருணங்கள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். இன்று கலந்து உரையாடலில் பொழுது கொஞ்சம் சிக்கல் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க இன்று கூட இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர
காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். எல்லாம் சிறப்பான முறையில் கைகூடும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் யதார்த்தமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று நீங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழக்கூடும். நல்ல நண்பர்கள் கூட இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். போராடும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மன வலிமை கொடுமலாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். எதிலும் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். பல நெருக்கடியிலே கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு இன்று கிடைக்க கொடுங்க. அதிகாலையிலேயே அனுகூலமான செய்திகளும் வரக்கூடும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நம்பிக்கைக்குரியவர்கள் கண்டிப்பாக கூட இருக்க கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக நல்ல பயக்கும். வரன்கள் வாயில் தேடி வர கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அவ்வளவாக ஏற்றமான பலனை எதிர்பார்ப்பது சிரமம்தான். தேக நிலை மாறி தெளிவு பிறக்கக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்க முயற்சி வெற்றி கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். செலவுகளை திட்டமிடுவது மிக சிறப்பு. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். ஏற்றமான நல்ல பலனை அடைய முடியுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். சிக்கல்களும் கண்டிப்பாக தீரும். பயம் வேண்டாம். என்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கொடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருக்கும். காதல் கண்டிப்பாக கைகூடும். பயம் வேண்டாம். காதலை நீங்க விட்டு பிடிப்பது மிக சிறப்பு. அது மட்டுமில்லை, சந்தேகம் சுத்தமாக வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சிக்கல்கள் விலகி இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். கடந்த கால பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று நீங்க முன்பின் தெரியாத நபருக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். திருவோணம் நல்லவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கூட இருப்பார்கள். அதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எளிமையாக பேசி இன்று பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் கூட ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடும். கவலை வேண்டாம். அவிட்டம் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க.
கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் நீங்க சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. பய உணர்வு துளி கூட வேண்டாம். தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் செய்யுங்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும், பயம் வேண்டாம். சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கும்பம் ராசினியருக்கு இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முன்பு இருந்ததை விட எதிலும் முன்னேற்றம் கொடுங்க. இன்று தராசு தட்டில் இட்ட இடைக்கலை போல ஏற்ற இறக்கமான சூழலும் ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று எந்த ஒரு குறைவும் இருக்காது. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கும். கடந்த கால பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. படிப்படியாக வாழ்க்கை இன்று நீங்க நகர்த்தி செல்வீர்கள். ஏதேனும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க கொடுங்க. சுப விரயங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும், பயம் வேண்டாம். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் ஏற்றமான வாழ்க்கையை அமைந்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடையணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். சதயம் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சாமர்த்தியமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவை மட்டும் இன்று கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடுங்க. போராட்டாத்தி இன்று எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்க கொடுங்க. இன்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெற முடியுங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக தீரும், பயம் வேண்டாங்க. மீனம் ராசினியர்கள், இன்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. சிகரம் தொடுவதற்கு கண்டிப்பாக உழைப்பீர்கள். நல்ல மனசை கண்டிப்பாக எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அதிகாலையிலேயே அனுகூலமான செய்திகள் வரக்கூடும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் பலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும், பயம் வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பண வரவுகள் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். குடும்ப தேவைகள் என்று பூர்த்தியாகும். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். என்ற எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இனிய பயணங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். சுப விரயங்கள் அதிகரிக்க கொடுங்க. சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வருகின்ற சந்தர்ப்பங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்மறையாக செயல்படுவது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். வீண் விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்று பெண்கள்
வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். என்று உங்களுடைய வாழ்க்கையில் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. வீடு பிரச்சனைகளுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்கும். ஏற்றமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் நியாயமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க மீனம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. காதலில் சில காரியங்களை நீங்க யோசித்து தான் செய்ய வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் என்று பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லை, கூட இருக்கக்கூடிய நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று நீங்க செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பொருளாதார நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். இனிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். இன்று உங்க வாழ்க்கை துணையில் ஆதரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லைங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். சந்தோஷமான தருணங்கள் இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெறுவீர்கள். ரேவதி. இன்று இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்றம் இறக்கமான சூழல் வெளிப்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. படிப்படியாக வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். அதிகாலையிலேயே அனுகூலமான செய்திகள் வரக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எதிர்பாராத இடமாற்றங்களால் அவதிக்குள்ளாவீர்கள். இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சிலருக்கு வாகன யோகம் இருக்கும். வாகன செலவுகளும் இருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.